2013 உங்களுக்கு கடிதங்கள், அதாவது வந்து வேற ஒரு ஆள் மூலமா எடுத்து எங்க இருந்து அவர் கடிதம் அவன் கட்சியில இருந்து மச்சான் ஒரு ஆள் இருக்கு பேசி இந்தியாவில தான் எங்களோட ஃபேமிலி இருக்கு மச்சான் உங்களுடைய ஃபேமிலி இருக்கு. ஆமாம். அப்போ அவங்கள வச்சு எடுத்து அந்த அந்த கொடுத்து தான் விசா எடுத்து நீங்கள் என்னன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அந்த சிறந்த கொஞ்சம் நம்மளோட சீமான் அண்ணையை பற்றி கொஞ்சம் இந்தியாவிலையும் சரி எல்லாத்தையும் சரி கொஞ்சம் தரக்குறைவாக கதைப்பினோம். இப்படியான உங்களுடைய அந்த கடிதத்தினால்தான் உங்களுக்கு விசா வழங்கப்பட்டது. இந்த தரைக்குறைவாக கதைக்கிற அந்த தத்துடிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமான் அண்ணன்றது வந்து முதல் வேணுமெண்டா அவர் வந்து ஒரு குன்றா இருந்திருக்கலாம். ஆமா, இப்போ வந்து அவர் இமயமலை என்று சொல்றேன். எங்களுக்கு இளையராஜா, இந்த ஏஆர் ரஹ்மான் அவர்லாம் என்ன மாதிரியோ அதே மாதிரி எங்களோட தமிழ் ஈழத்துக்கு எங்களோட தலைவர் எப்படியோ அதே மாதிரி தான் சீமான். சீமானும் அப்படித்தான். ஒரு எங்களை தமிழ் ஈழத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய தமிழருக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவருடைய அறிவுக்கு யாரும் இல்லை. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து அவர் கொடுத்த கடிதத்தால நீங்க வந்து பிரான்ஸ்ல இன்னைக்கு வந்து விசா எடுத்து உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே, அப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்றீங்க. சீமான் என்ன சொன்ன விஷயத்தையும் உண்மை என்று நீங்க உறுதிப்படுத்திக் கொள்றீங்க சொல்றாங்களா? ஆமா, இந்த நாயல் எல்லாம் வந்து 90ஆம் ஆண்டு எங்களோட வீட்டுக்கு வந்திருந்தா இல்ல இந்தியாவிலேயே நாங்கள் ஆமரத்து வீட்டுல சாப்பிட்டோம். அந்த நாயலுக்கு நான் சொல்றேன், அதான் 90ஆம் ஆண்டுல இந்தியாவில எங்க அப்பா ஆமரத்து போட்ட ஆமை போட்ட நாங்கள் அப்போ ஆமரச்சி எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. இலங்கை தமிழர் வந்து ஆமரச்சி சாப்பிட்றது நார்மல். ஆமா, வலப்பாடு கிராஞ்சியில் வேறவில் எல்லாம் வந்து பிரதான உணவு வந்து நாயலுக்கு தெரியாது. உண்மையான உணவை சாப்பிட மாட்டாங்க. உண்மையான உணவை சாப்பிட மாட்டாங்க. பிராய்லர் கோழி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா, அந்த பிராய்லர் கோழி சாப்பிடுற நாயலுக்கு தெரியாது. இயற்கையான இதுகளை சாப்பிடுறது வந்து இவ்வளவு சத்துன்றது தெரியாது. கட்டாயம். ஓகே, நல்ல ஒரு விஷயத்தை வந்து நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கீங்க.